பிடாரியம்மா கண்டிப்பட்டு ஒத்தட்டை திரு சோழி வேளாளி பேசி அம்மா பிடாரியம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்டன அங்காள பரமேஸ்வரி பத்திரகாளி தாயே அம்மாவுடைய சாட்ட பிறந்ததம்மா சமயபுர எல்லையிலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்டன அங்காள பரமேஸ்வரி பல்வாய்க்கு தாயே அம்மா தாயே அம்மா உடிக்க பிறந்ததம்மா உத்தராட்சி மேடையிலே அம்மா இல்லாத வேளையில இந்த மக்களையே காக்க வேண்டும் அம்மா கோடாலி பல்லழகி கோழி முட்டை கண்ணழகி அம்மா மலையாள தேசத்திலே மண்முட்டை எழுத சட்டி அம்மா யமனோட வாதாடி எலும்புக்கடா காவ கெட்ட சட்டி பரமனோட வாதாடி நீ பால் பூச கேட்ட சட்டி அம்மா வாழ்த்துவது எழுதி வேலை வரு கொடுப்பது உடுது வேலை இந்த ஊருல மக்களை எல்லாம் நன்மையாக வாழ வேண்டும் அகிலாண்ட கோடி பிரமாணராய் பத்திரகாளி தாயே அம்மா சாட்ட நல்ல தாயே பிறந்ததம்மா பிறந்ததம்மா சமயபுர தாயே அம்மா கோடாலி தாயே பல்லழகி பல்லழகி கோழி கொண்ட தாயே கண்ணழகி நல்ல தாயே உனக்கு பிறந்ததம்மா ரெண்டு பேர் யாரோ குடிங்க அப்படியே கொண்டு வந்துக்கா அண்ணா அப்படியே கொண்டு வந்துக்கா பங்காளி
என் பத்திரகாளி தாயே உனக்கு துரீரா துரீரே நீதான் செய்யண்டா என் பத்திரகாளி தாயே உனக்கு நல்பாம்பு தாளாட்டும் எல்லாம் சாமி கும்பிடுவாங்க எல்லாம் சாமி கொடுமா சாமி உனக்கு திருப்பலி தாளாட்டும் அம்மா வந்த நாடு செழிக்க வேண்டும் என் வல்வாக்கி தாயே நல்ல மழை பெய்ய வேண்டும் தாயே ஊரி செழிக்க வேண்டும் தாயே உத்தமலை பெய்ய வேண்டும் அம்மா ஒன்ன நல்ல தாயே உனக்கு ஆடி வரும் தாயே உனக்கு புகாரோ இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பத்திரகாளியை அருள் பெற்று நாடு செழிக்க வேணும், நாடு செழிக்கணும், ஊரு செழிக்கணும், உத்த மழை பெய்ய வேணும். இந்த மக்கள்லாம் நல்லா இருந்தா சீரு சிறப்போடு இருக்கணும். ராமமூர்த்தி வாத்தியார் இடத்துல வெத்தலை தாம கொடுத்து நாடக சிறப்பா ஆடினாதான் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. நான் போன வருஷம் அங்க வந்து சோர்வாசம் போட்டேன். அந்த சோர்வாசம் வேணும்னு வாத்தியார் இன்னைக்கு என்ன கூட்டி வந்திருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு பார்க்கணும் எப்படி. அதனால இந்த ஊருடைய பொதுமக்கள் அள்ளு போல் கிளைகளுக்கு அருகம் போல் வெருண்டி இந்த பத்திரகாளி அருள் பெற்று ரெண்டும் சீறு சிறப்போடு இருக்க அம்மன் நாய்க்கு பத்திரகாளி வேண்டிக் கொள்கிறேன். எங்களுக்கு நேரிட்ட எதிரி யாரு யாரு தெரியுமா? அந்த தேவர் தானே எனக்கு நேரிட்ட எதிரி. தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களா உனக்கு? ஆமாடா. எப்படிங்க கண்டா? நரை திரை பிணி மூப்பே அப்படின்னா நரைன்னா வயசாவா இருக்கணும். நரை முடி நரைக்காம இருக்குது. ஆமா. திரைனா திரைன்னா உடல் உறுப்புகள் குறையாத இருக்கணும். கண் பார்வை திரையில கண் ஒளி திரைனா சரி கண் பார்வை. நரை திரை. ஆமா. பிணி மூப்புனா பிணி மூப்புனா
நோய் நொடிகள். ஆமா, நரை திரை பிணி மூப்பு இந்த 4 வியாதியும் தேவரை வந்து அணுக்கூடாது. அப்படி என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவர் ஒரு பக்கம், அசுர ஒரு பக்கம். நாங்க பால வந்து கட்டோம். அப்ப அமிர்தம் அடையும் போது நாங்க எங்க நின்றோம்? நாங்க வாழுபுரம் நின்றோம். ஓ, நீங்க அமிர்தம் அப்படி நாங்க என்ன பால பக்கம் தேவர்கள் அமிர்தம் வந்த உடனே அந்த அமிர்தத்தை எடுத்துக்கலானே என்ன பண்ணாங்க? அமிர்தம் இமயகிரி மலையை பத்தாகவும் வாசகி என்ற பாம்பை அணைக்கையராகவும் சந்திரனை தூணா கொண்டு அமிர்தம் கிடைக்கும். அமிர்தம் கலைஞான ஏண்டா அந்த அமிர்தம் ஆளுக்கு பாதி கொடுக்கணுமா? உங்களுக்கு பாதி அவங்களுக்கு கொடுக்கணுமா? கொடுக்கூடாதா? கொடுக்கணுமா? கொடுக்கூடாதா? அந்த அமிர்தத்தை அந்த தேவரே சாப்பிட்டாங்கடா. என்ன நடந்து தெரியுமா? மோகினி ரூபாய் எடுத்து அந்த சிறுமந்த கண்ணை அந்த அமிர்தத்தை எடுத்து வாங்கி கொண்டாடா. என்னைக்கு இருந்தாலும் அந்த கண்ணன் தான் எனக்கு நேரிட்ட எதிரி. தேவர் தான் எனக்கு நேரிட்ட எதிரி. அதனால தேவாதி தேவர்கள், மும்மூர்த்தி தேவர்கள் அனைவரையும் நான் என்ன செய்ய வேண்டாம்? என்ன செய்யணும்? நான் சித்திரவதை செய்யணும். 6,60,000 ஆச்சர் படைக்க தலைவன் நான். எப்படி? 6,60,000 பேருக்கு நீங்க தான் தலைவர். இருந்தாலும் உங்களுக்கு வந்து அமிர்தம் நடந்து கொடுக்கலாம். அப்ப அவங்க விடலாமா? ஏமா அவங்க அமிர்தத்தை எடுத்துட்டு போயிட்டா கண்ணை, அந்த கண்ணை வந்து அவன் விடலாமா? எங்களுக்கு ஆளுக்கு பாதி கொடுக்கணுமா? கொடுக்கூடாதா? தேவருக்கு பாதி, அசுரருக்கு பாதி கொடுக்கணுமா? கொடுக்கூடாதா? கொடுக்கடா. அதனால அமிர்தம் போற அவங்க எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு? ஆனா அமிர்தம் அந்த கண்ணனா எனக்கு நேரிட்ட இது. அதனால இன்று நான் என்ன செய்ய வேண்டும்? ஏது செய்ய வேண்டும்? நான் தேவலோகம் சென்று அந்த தேவலோகத்தை ஆளுகின்ற தேவேந்திரன் இருக்கிறான். ஆமா, அது அதனால ஆமா அதனால என்னைக்காஇருந்தாலும் நல்லா இருக்கணும். அதனால இப்ப நான் எங்க போனோம்? எங்க போனோம்? தேவலோகம் போனோம். நம்ம அடிக்க மாட்டேன். உடனே வர்றாங்க. தேவலோகம் சென்று தேவர்களை சிறைப்பிடித்து நம்மளுக்கு இப்ப தேவலோகம் வந்திருக்கிறான். இப்ப வந்து தேவலோகத்தை ஆளுகின்ற தேவேந்திர நடத்த போய் நிவாதம் வந்திருக்கிறான் சொல்றான். அசுரர்கள் நிவாத காலகம் வந்திருக்கு. ஆமா, உன்னை பாக்கணுமான்னு சொல்லிவிட்டானுங்க. சீக்கிரம் போய் குட்டியாரியா? கண்டிப்பா போய் குட்டியாரா? போய் குட்டியா